ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். மட்டன் பிரியாணி சுவையில் இன்றைக்கி டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் வெங்காயம், தக்காளியை தவிர்த்து எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இது கூட நீங்கள் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா தான் நான் சேர்க்குறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். வேறு இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ரம்பலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம புதினா, கொத்தமல்லி, அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் ஊற வச்சுருந்த பாத்திரத்துலேயே தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை இந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். ஸோ இது நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு நான் அரிசிக்கு மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். ஸோ அதனால் இந்த உப்பு அரிசிக்கு மட்டும்தான். இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் லெவல் ஹீட்டில் ஜஸ்ட் 1 விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கிறலாம். பார்த்திங்கனாவே தெரியுது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ 1 விசில்லையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் குக் ஆயிரும். அதே மாதிரி சாதமும் நல்லா குக் ஆயிரும், குழஞ்சு போகாது. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமும் இருக்காது. ஏன்னா மட்டன் மசாலா தான் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.